அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் நம் தமிழ் மொழியின் செழுமையும் மணிவாசகரின் புலமையும் ஒரு பார்வை. ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, இத்தாலி காதலின் மொழி என்று கூறுவது பொருந்துமாயின், தமிழ் பக்தியின் மொழி என்று கூறுவதும் பொருந்தும் என்கிறார் அறிஞர் தனிநாயக அடிகளார். இத்தகைய சிறப்புமிக்க பக்தியின் மொழியாக தமிழ் மொழி திகழ்வது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. வேறு எம்மொழியிலும் தமிழில் தோன்றிய அளவு பக்தி இலக்கியங்கள் தோன்றவில்லை. சைவ வைணவ பக்தி இலக்கியங்கள் நம் தமிழுக்கு கிடைத்த அருட்கொடைகள். சைவத்தில் அப்பர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகிய மூவரும் பாடிய பதிகங்களில் மறைந்தவை போக நமக்கு கிடைத்தவை 8000 பதிக பாடல்கள். இதன் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் மாணிக்க வாசகர் தோன்றி பதிகம் பாடினார். அவர் பாடிய பதிகங்கள் முழுவதும் நமக்கு கிடைத்துள்ளது. திருவாசகம் மறையவோ அழியவோ இல்லை. திருவாசகம் என்பது தேன் அல்லவா? தேன் தானும் கெடாது, தன்னுள் விழுந்த பொருளையும் கெடவிடாது. அவ்வாறே திருவாசக நூலும் அழியவில்லை. அந்நூலை பொருளுணர்ந்து உள்ள முருகி உரைப்பவர்கள் உயர்வுக்கும் எல்லையில்லை. சிவபக்தர்கள் பலரது வீட்டில் வைத்து வணங்கப்படும் நூல் திருவாசகம். அந்த மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு தந்து அருளியவர் மணிவாசகர். மணிவாசகர் குருவடிவாக காட்சியளித்து திருவடி தீட்சை தந்து மறைந்த சிவபெருமானை நினைத்து நனைந்து பாடியவை திருவாசகம் எனும் தேனருவி. இது இறைவனின் பேரன்பையும் பெருங்கருணையையும் விளக்கும் தெவிட்டாத நூல். திருவாசகம் அழுகை தமிழ் வகையைச் சேர்ந்தது. அழுதே இறைவனது திருவடியை சேர்ந்தவர் மணிவாசகர். திருவாசகத்தின் 51 தலைப்புகளில் முதல் தலைப்பு சிவபுராணம். சைவராய் பிறந்த அனைவரும் சத்தியமாக படிக்க வேண்டியது சிவபுராணம்.